பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழாவில் இன்று முதல் தடகள போட்டிகள் தொடங்குகின்றன. இந்தியா இன்றைய தினம் 3 பதக்கங்களை வெல்வதற்கு வாய்ப்புள்ளது. எந்தெந்த போட்டிகளில் யார் யாருக்கு வாய்ப்பு என விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழாவில் இன்றைய தினம் இந்தியாவிற்கு 3 பதக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒலிம்பிக் என்றாலே தடகளம் என்றுதான் சொல்வார்கள். தடகள போட்டியும் இன்றிலிருந்து தொடங்குகிறது. அந்த வகையில் இந்திய வீரருக்கான முதல் தடகள போட்டியாக 20 கிலோமீட்டர் நடைப்பந்தய போட்டி இருக்கிறது. இதில் ஆடவர் மகளிர் என 2 பிரிவிலுமே இந்திய வீரர்கள் பங்கேற்கிறார்கள். ஆடவர் பிரிவு போட்டி 11 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் அக்ஷ்தீப், விகாஸ், பிரம்ஜித் சிங் ஆகிய 3 இந்திய வீரர்கள் பலப்பரீட்சை நடத்துகிறார்கள். அதேபோல் மகளிர் பிரிவு போட்டி 12:50 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் பிரியங்கா என்ற வீராங்கனை பங்கேற்க இருக்கிறார். மொத்தம் இந்த 20 கிலோமீட்டர் நடைப்பந்தய போட்டியிலேயே 4 வீரர்கள் பங்கேற்கிறார்கள். இவர்கள் 4வருக்குமே பதக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தடகள போட்டியை தொடர்ந்து துப்பாக்கி சுடுதலில் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி ஸ்வப்னில் குசேல் ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறார். நாளைய தினம் இவர் பதக்கத்தை வெல்லும் பட்சத்தில் ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் 50 மீட்டர் ரைபிள் பதக்கத்தை கைப்பற்ற போகக்கூடிய வீரராகவும் இவர் திகழ்வார். எனவே இது மிக 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 முக்கியமான போட்டியாகவும் பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஹாக்கி லவர்ஸ் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போட்டி, இந்தியா பெல்ஜியம் அணிகள் மோதக்கூடிய போட்டி நாளைய தினம் நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்திய அணி காலிறுதி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறது. இருந்தாலும் அந்த புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பதற்காக இந்திய வீரர் அணியும் சரி பெல்ஜியம் அணியும் கடுமையாக போராடும். எனவே போட்டியில் எந்தவிதமான விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இது இந்திய நேரப்படி பகல் 1:30 மணிக்கு நடைபெறுகிறது. ஹாக்கி போட்டியை தொடர்ந்து குத்துச்சண்டையில் பதக்கம் வெல்வார் என்று உறுதியாக அடித்து சொல்லக்கூடிய நிகாத் சரீன் நாளைய தினம் களமிறங்குகிறார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் இவர் களமிறங்குகிறார். மகளிர் 50 கிலோ எடை பிரிவில் நிகாத் சரீன் மோதக்கூடிய இந்த போட்டி மதியம் 2:30 மணிக்கு நடைபெறுகிறது. குத்துச்சண்டையை தொடர்ந்து வில்வித்தையிலும் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து அசத்தி வருகின்றனர். மகளிர் பிரிவில் தீபிகா குமாரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். அதே போல ஆடவர் பிரிவிலும் நாளைய தினம் 2வது சுற்று போட்டி நடைபெற இருக்கிறது. பிரவீன் ரமேஷ் ஜாதவ் இந்த போட்டியில் களமிறங்குகிறார். மதியம் 1 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பிரவீன் ஜாதவ் வெற்றி பெற்றால் உடனே 3வது சுற்று போட்டியும் நடைபெற இருக்கிறது. எனவே இவரும் பதக்கத்திற்கான ஒரு முக்கியமான வீரராக பார்க்கப்படுகிறார். இன்றைய தினம் இந்தியா 3 பதக்கத்தையும் வெல்லுமா, தடகளத்தில் தலை நிமிருமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.